நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. ஆண்டவர் செவிசாய்த்து என் மீது இரக்கம் கொண்டார். ஆண்டவர் எனக்கு துணையாளர் ஆனார். பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மிகவும் முக்கியமான ஒரு காலத்தை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம். தவக்காலம். இது நம்மை ஆண்டவரிடம் விட்டு செல்கின்ற காலம். அயலவரோடு ஒப்புரவாக நமக்கு அழைப்பு தருகின்ற ஒரு பிரதான காலமாக இருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்து கொண்டபடி இந்த காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஆயத்தங்கள் இயேசு ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. இன்று முதல் வெள்ளிக்கிழமை, தவக்காலத்திலே வருகின்ற முதல் வெள்ளி. எனவே நம்மிலே பலர் பல்வேறு விதமான தப சப முயற்சிகளை செய்ய ஆவல் கொள்கிறோம். எனவே நாம் ஆரம்பித்திருக்கக்கூடிய தவ முயற்சிகளையும் நாம் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும். இந்த வெள்ளிக்கிழமை விசேடமாக இயேசுனுடைய பாடுகளை நாங்கள் நினைந்து எங்களுடைய பாவங்கள் தான் அவற்றிற்கு காரணம் என்றும், இன்றும் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் இயேசுனுடைய துயரத்திற்கு காரணமாக இருக்கிறது என்ற உணர்வையும் நாங்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவர் இந்த திருப்பலி வழியாக நமக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒரு கணம் மௌனமாக யார் யாரெல்லாம் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் பல்வேறுபட்ட நோயினாலே துன்பப்படுகிறார்களோ, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரை நினைப்போம். அவர்களுக்கு இந்த திருப்பலி ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட
கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1 முதல் 9 நிறைவு பெற. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகின்றார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பிருந்த நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணனை போன் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன்னொளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51 உங்கள் பல்லவியாக. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது.
நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான காலத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம், தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனங்களை, சிந்தனைகளை, உடலை ஒருக்க, நேர்முகப்படுத்த, நேர்த்தியாக்க கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் பல தடவைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அலைந்து திரிகிறோம். எது உண்மை என்று தெரியாமல் போலியை நோக்கி நாங்கள் நடைபோடுகிறோம். நம்முடைய வாழ்வை நாங்கள் தொலைத்து விடுகிறோம். ஆனால் இவ்வாறான ஒரு காலம், இந்த ஊதாரி மைந்தன் எவ்வாறு ஆண்டவருடைய தன்னுடைய அப்பாவினுடைய பிரசன்னத்தில் இருந்து பிரிந்து சென்று ஆண்டவருடைய தன்னுடைய அப்பாவினுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு அந்த நாட்கள் அவனுக்கு காரணமாக இருந்ததோ, அவ்வாறு தான் உலக இன்பங்களினாலும் மாயைகளினாலும் சிக்குண்ட நாங்கள் பல அலைச்சல் அலைந்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகின்ற நாட்களாக இந்த தபசு நாட்கள் அமைந்திருக்கிறன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கக்கூடிய இறை வார்த்தை பகுதிகளானது இவை தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறன. விவிலியத்திலே இருந்து மிக முக்கியமான அர்த்தங்கள் கொண்ட புத்தகங்களிலே, இறைவாக்கின நூல்களிலே, நற்செய்தி புத்தகங்களிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தவக்காலத்தினுடைய தன்மை மாறிவிடாமல் தவக்காலத்தினுடைய உட்பொருள் உணர்ந்து கொள்ளத்தக்க விதத்திலே இவை நமக்கு செய்தி புகட்டுவனவாக அமைகின்றன. இந்த வாரத்திலே, இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கவிருப்பது நோன்பை பற்றியவை. நோன்பை பற்றி, நாம் செய்யக்கூடிய தபத்தை பற்றி நமக்கு செய்து தருகிற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறன. அதன் அடிப்படையிலே பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு உண்மையான நோன்பு என்ன என்று சொல்லுகிறது. நாம் சில வேளைகளிலே நோன்பை ஒரு நேர சாப்பாட்டை குறைப்பது அல்லது மச்சம் மாமிசம் சாப்பிடாமல் விடுவது, இவ்வாறான நோன்புகளோடு அடக்கி கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அது தவறு அல்ல, அவை நமக்கு தேவை. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை காட்டுகின்ற நோன்பு இன்னும் ஒருபடி உயர்ந்த நோன்பாக இருக்கிறது. அது உறவை ஏற்படுத்த, மனிதத்தை வளர்க்க, தொடர்பாடலை உருவாக்க,
தரப்படுகின்ற கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நோன்பாக இருக்கிறது என்று நாங்கள் இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் என்றோ நான் விரும்புகின்ற நோன்பு என்கிறார். ஒரு முக்கியமான வசனத்தை எசாயா நூல் நமக்கு கூறுகிறது. உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. பிரியமானவர்களே, பல தடவைகளிலே நாங்கள் நம்முடைய அந்தஸ்தை சொல்லுவதற்கு, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு, நாங்கள் உண்மையான கடவுளை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுவதற்கு, கிறிஸ்துதான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லுவதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம். இன்றைய நாள் நமக்கு சொல்லுகிறது, நீ அவ்வாறு செய்வது பயமில்லாமல் ஆண்டவரை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வதும், அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும், உதாரணமான வாழ்க்கையால் காட்டுவதும் கூட ஆழமான நோன்பு என்கிறார் எசாயா. நம்முடைய அந்தஸ்து என்ன? நம்முடைய இனம் எது? நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். திருமுழுக்கின் வழியாக இந்த ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாங்கள் ஆண்டவரை பறைசாற்றுவது, ஆண்டவரை அடிப்படையாக அடையாளமாக கொண்டு வாழ்வதே நோன்பு. பிரியமான சகோதரர்களே, அதற்காகத்தான் நோன்பு நோற்கவும் வேண்டும். பிரியமானவர்களே, உடமையாக்கி கொள்வதற்காகத்தான் இவற்றை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நான் எப்போ உங்களோடு இல்லாமல் இருக்கிறேனோ, என்னுடைய பிரசன்னம் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுதியாக இல்லாமல் அது காய்ந்து கொண்டு போகிறதோ, அப்பொழுது நீங்கள் பாலைவனத்துக்குள்ளே பயணிக்கிறீர்கள். இந்த பாலைவன அனுபவத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாத அனுபவத்தை கண்டுகொள்ளுகிற பொழுது, உணர்கிற பொழுது நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நோன்பு நோர்த்து என்னை தேடிக்கொள்ள வேண்டும் என்று. அதனால் தான் இயேசு ஆண்டவர் ஒரு 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 மறைமுகமான அர்த்தத்திலே சொல்லுகிறார், மணவாளன் அவர்களோடு இருக்கும் வரை விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட வேண்ட தேவையில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சீடர்களோடு இயேசு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல அர்த்தம். பிரியமானவர்களே, இன்று நாங்களும் இயேசுவை தொலைத்து விட்டோம். இயேசு எங்களுடைய ஆன்மாவிலே இல்லை. ஆன்மீக வாழ்க்கையில் இயேசு இல்லாத ஆன்மீக வாழ்க்கை, பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் வாழுகிற ஆன்மீக வாழ்க்கை என்று இப்பொழுது ஆன்மீக வாழ்க்கையினுடைய பிரிவு மாறிக்கொண்டு போகிறது. பகுதிகள், பக்கங்கள் வித்தியாசமான பக்கங்களாக மாறிக்கொண்டிருக்கிறன. எங்களுடைய திருவிழா ஆன்மீகம், கிறிஸ்மஸ், ஈஸ்டர் ஆன்மீகம் என்று ஆன்மீகம், வித்தியாசமான ஆன்மீகம் மாறிக்கொண்டு போகிறது. ஆனால் அது அல்ல நாளாந்தம் இயேசுவை வாழுவது. அப்படி இல்லாவிட்டால் நாங்களும் நோன்பு நோற்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த தவசு நாட்கள், இன்றைக்கு 2வது நாள் 3வது நாளிலே நாங்கள் இருக்கிற பொழுது இந்த தவசு நாட்கள் நமக்கு பாடம் சொல்லித்தரட்டும். நான் இழந்துவிட்ட இயேசுவை நான் நோன்பிருந்து பெற்றுக்கொள்ளுவேன். நான் திருமுழுக்கிலே பெற்றுக்கொண்ட இயேசுவை நான் நோன்பு நோர்த்து வாழுவேன் என்று முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் இந்நாட்களிலே வழிநடத்தி அவரே நிறையுண்மையை நோக்கி நம்மை இட்டு செல்வாராக. ஆமீன். நம்முடைய தேவைகள், வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். தூயவரான தந்தையே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்குகந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, தவக்காலம் என்னும் அருளின் காலத்தை ஆரம்பித்திருக்கும் நாம் இறைவேண்டல், ஒருத்தல் முயற்சிகள், பிறரன்பு செயல்கள் என்பவற்றின் ஊடாக பேரருளை மிகுதியாக பெற்று ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேற்றரவின் தந்தையே, பல்வேறு துன்பங்கள், மனக்கவலை, விரக்தி, நோய்கள், தனிமை போன்றவற்றால் வருந்துவோர்க்கு
மகிழ்ச்சி நிறைவாழ்வு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுப்பிக்கும் ஆண்டவரே, நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கும் நாம் எம்மை நாமே தன்னாய்வு செய்து எங்களது குறைகளை தாழ்ச்சியுடன் ஏற்று எம்மை புதுப்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களும் உம்முடையன, யுகங்களும் உம்முடையன. ஆண்டவரே, நீர் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்திலே வாழவும் உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை ஒருபோதும் இழந்து விடாமலும் இருக்க வேண்டுமென்று நீர் எங்களுக்காக தருகின்ற இந்த அற்புதமான காலங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அதிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த தபசு நாட்கள் இவை உண்மையிலேயே மகிழ்வின் நாட்களாக எங்களுக்கு அமையவும், இழந்துவிட்ட உண்மை நாங்கள் கை கொண்டு கொள்ளவும் எங்களுக்கு இந்நாட்கள் துணை செய்வதாக. இவற்றோடு எங்கள் வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்களையும் தருகிறோம், நன்றி காணிக்கைகளையும் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிறைவான அருட்பொழிவை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவேன். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவேன். எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவேன், நானும் அர்ப்பணமாக்கிடுவேன். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உந்தன் அருளும் உந்தன் அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுமே, உவந்தனை ஏற்றிடுமே. திருப்பலியில் என்னை தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், உங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோமும். திருமுன்னும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின், பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநீனர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளவுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து எமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தால் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வின் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினாய் என் வாழ்வின் கனவாகுமே. உணவாய் எழுந்து என்னில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும்,
உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவாகும் அரும்பெரும் செயல்களுக்காக மக்களும் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவார்களாக. பயணம் செய்யும் அவர்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகளை நினைவு கூர்ந்து உமது முடிவில்லா விண்ணக காட்சியை காண வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்க்காக தன்னுயிரை என்று மாய்த்திட கண்டதினார். யாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.